நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. சிவபெருமான் அனுகிரகம் பண்ணி சிவகுருவுக்கும் ஆரியாம்பாளுக்கும் பிறந்தார் ஆதிசங்கரர். சங்கரருடைய அவதாரமா சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மகாலட்சுமி அம்மாவுக்கும் பிறந்திருக்கார் பெரியவா, நம்மளுடைய மகா பெரியவா. அவரை போய் அநாதன்னு நினைச்சிட்டுமே. பெரியவா சரணம். பொண்ணு கல்யாணத்துக்கு பார்க்குறோம். தட்டி தட்டி போகிறது மூல நட்சத்திரம். பெண் மூலம் நிர்மூலம்னு ஒதுக்குறா. மகத்து பெண் ஜெகத்தை ஆளுவா, பரணி தரணி ஆளும்னு நட்சத்திரத்துக்கு மனுஷாலே போட்டுடுறா மார்க்க. மூலத்துக்கும் ஆகும் விவாகம். ஏற்கனவே பிறந்திருப்பான், ஆகும் விவாகம். பெரியவா சரணம். உத்தரவு வாங்கிக்கிறேன் பெரியவா. பிரசாதம் கொடு. जय जय शंकर हर हर शंकर. அமெரிக்காவில் இருக்கோம். அங்கேயே பிறந்தா பெரியவாட்டை காட்டுறதுக்காகவே வந்திருக்கோம். பெரியவா நட்சத்திரம் பெரியவா. அனுஷமோ? ஆமாம் பெரியவா. அனுஷம். மகாலட்சுமி, வாய தொறமா, மருந்து சாப்பிடு. மெல்ல மெல்ல. விளக்கொடியில் ஆயிரம் சூரியனாய், அரிக்கேன் விளக்கொடியில் ஆயிரம் சூரியனாய், விழுப்புறம் ஒரு நொடியில் ஆனது காலடியாய், தமிழகம் ஒரு களத்தில் ஆனது கைலையாய், தமிழகம் ஒரு
சந்தோஷம். கையிலையாய் ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சங்கமமாகவே ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சங்கமமாகவே பசுபதிநாதனும் பசுமைத பாலனும் சிசுவாய் தோன்றவே பெரியவா சரணம் 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 பெரியவா சரணம். சதுர்மறை வேதமும் கால் கை அசைக்கவே உபனிஷத் சாரமே கண்களும் இசைக்கவே சதுர்மறை வேதமும் கால் கை அசைக்கவே உபனிஷத் சாரமே கண்களும் இசைக்கவே வெள்ளை சிரிப்பினிலே வெண்ணில நாடவே பூமிநாதமாய் பிள்ளை மீட்டவே சுவாமிநாதனாய் பெயரினை சுவாமிநாதன் சுவாமிநாதன் சுவாமிநாதன். பிஞ்சு பிரபஞ்சமே தாய்மடி சேரவே அக்ரஹாரமே ஓங்காரமாகவே உதித்ததே அத்வைதம் உயிர்த்ததே சனாதனம் உதித்ததே அத்வைதம் உயிர்த்ததே சனாதனம். அனுஷம் அரசாடும் ராஜயோகம்னு சொல்லியிருப்பாளே. சொன்னா பெரியவா. நான் ஆண்டியா தானே இருக்கேன். இவனும் அப்படி இருப்பான் இல்லை. வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பிறந்த ஊரோ நட்சத்திரமோ ராசியோ லக்னமோ இல்லை. அவளோட கர்மா. ஸ்லோகங்களையும் பக்தி பாடல்களையும் கற்றுக் கொடுங்க. உனக்கு எத்தனை பாஷை தெரியும்? இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் தெரியும் பெரியவா. தமிழ் பேச தெரியும் பெரியவா. தாய்மொழியாக இருந்தாலும் தமிழ் பிரயோஜனப்படாதுன்னு விட்டுட்டாளோ? குழந்தைக்கு தமிழ் கற்றுக் கொடு. ம். ஒருவேளை இந்த ஊர்லேயே இருக்கிற சந்தர்ப்பம் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லௌகிகத்தோட தர்ம சிந்தனையும் சேர்த்து சொல்லிக் கொடு. பசுமரத்து ஆணியா பதியும் மனசில். சரி பெரியவா. பெரியவா. பெரியவா சரணம். அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. ம். ம். அதோ போறானே, அவனுக்கு தமிழ் தெரியுமான்னு கேளு. இரு, தெரியும்னா அந்த புஸ்தகத்தை படிக்க சொல்லு. சரி பெரியவா. இதுவா பெரியவா? இதான் படிக்க சொல்லு. தமிழ் படிக்க தெரியுமான்னு பெரியவா கேட்குறா. ஏதோ சுமாராக படிப்பானுங்க. எங்க தர்ம சிந்தனை, பசுமரத்தாணி இதெல்லாம் எந்த வயசுலங்க படியும் மனசில்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த புஸ்தகத்தை படிக்க சொன்னா பெரியவா. ம். எதுக்கு?
என்ன இது? மகாலட்சுமி தாயும் மதிமுகம் தானாட்ட சுப்பிரமணிய தந்தையும் சிறப்புடன் சீராட்ட பிறை சூடும் பெருமான் பிறையன வளர சங்கரர் துதி கேட்டு சுயமதும் வளர திருவிளையாடும் திருவிழி கழிக்க அகம் பிரமாஸ்மியாய் அவதாரம் நிலைக்க திருவிளையாடும் திருவிழி கழிக்க அகம் பிரமாஸ்மியாய் அவதாரம் நிலைக்க உதித்ததே அத்வைதம் உயிர்த்ததே சனாதனம் அரிக்கே விடக்கொடியில் ஆயிரம் சூரியனாய் அரிக்கே விடக்கொடியில் ஆயிரம் சூரியனாய் விழுப்புறம் ஒரு நொடியில் ஆனது கரடியாய் தமிழகம் ஒரு களத்தில் ஆனது கையிலையாய் ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சங்கமமாகவே பசுபதிநாதரும் பசுமை தபாலரும் சிசுவாய் தோன்றவே சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஆ ஆ காமி. ஆ காமிடா. ஆ இன்னைக்கு எதை பத்திமா சொல்ல போற? மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். போமா ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. புரியறது ஆனா முழுசா புரியல. இவனுக்கு புரியறதாண்டா. அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறானோ அதான் புரியறது. போடா, அங்க பைபிள் தான் சொல்லி கொடுப்பா. இருங்கோடா, நீ சொல்லுப்பா உனக்கு புரிஞ்சத. மரத்தால பண்ணின யானை, அத மரமா பார்த்தா மரம், யானையா பார்த்தா யானை. ஒண்ணுக்குள்ளேயே இன்னொன்னு இருக்குங்கிறத சூசகமா சொல்றதுதான். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. கரெக்டாமா? சரியா சொன்ன. அர்த்தம் என்னன்னா, பஞ்சபூதம்னு சொல்றோம் இல்லையா, அது அத்தனையும் பரமாத்மாக்குள்ளேயே ஐக்கியமா இருக்கு. எல்லாத்திலையுமே அரூபமா இருக்கிறது பரமாத்மா தான் அப்படின்னு மூலமந்திரர் சொல்றார். அதையே தந்தினி தார விகாரே அப்படின்னு மரத்தின் மாற்று ரூபத்துல யானைன்னு ஆதிசங்கரர் சொல்றார். மா புரியலம்மா, வேற ஏதாவது சொல்லு. சரி, தர்மத்தை பத்தி சொல்லட்டுமோ? மத்த வாழ்க்கை உதவணும், அதுதானே தர்மம். உதவுறது மட்டும் இல்ல, பேச்சுல, செய்யற காரியத்துல, நடத்தையில, மனசுல நினைக்கிறதுல, இப்படி எல்லாத்துலயுமே தர்மம் இருக்கணும். ஆதிசங்கரர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் இது. நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும்னு வாழாம மற்றவாளுக்கு மட்டுமே உதவுற மாதிரி உன் மனசு பக்குவப்படணுங்கிறார். அந்த பக்குவம் வந்துட்டா பகவான் வேறில்ல, நாம வேறில்ல, பகவான் நமக்குள்ளேயே இருப்பவர். இதுதான் அத்வைத்த சித்தாந்தம். அத்வைத்த பாதையை தான் அனுஷ்டிச்சார் ஸ்ரீ ஆதிசங்கரர். ஆதிசங்கரரை பார்க்க முடியுமாமா? அவர் வாழ்ந்தது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடிடா.
ஆனா காஞ்சி காமகோட்டி பீடத்திலேயே அரூபமா இருக்கார். காஞ்சி காமகோட்டி பீடத்தை நிறுவனதே ஆதிசங்கரர் தான். அவரே முதல் பீடாதிபதி. காமகோட்டி பீடம் அவர் வகுத்த பாதையிலே தான் இன்னமும் நடக்கிறது. மடத்துல பூஜையில இருக்கிற சுவாமி சந்திரமௌலீஸ்வரர். ஆச்சாரியாள் பூஜை பண்ணி பிரதிஷ்ட பண்ணின ஸ்பட்டிக லிங்கம். இந்த பீடத்துக்கு சர்வஜ்ஞ பீடம்னு பேரு. நீ போவியடா மடத்துக்கு? பாக்குறியே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை. அவரும் சங்கரர் வகுத்த வழியிலேயே வந்தவர் தான். 66வது பீடாதிபதி. மகாலட்சுமி, நாழி ஆயிடுத்து. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்க சொல்லு. நாளைக்கு ஸ்கூல் உண்டு. படிப்பு தான் முக்கியம். சரி, எல்லாரும் போய் தூங்குங்கோ. சரியா? போ. சரிம்மா. எழுந்துக்கூட. சரிம்மா சரிம்மா. அம்மா, மடத்துக்கு போலாமா? அடிக்கடி போனா பாடத்துல கவனம் குறையும்னு அப்பா கோச்சு பாடுறா. மடமே நம்ம ஊர் பக்கம் வரப்போறதா. வியாச பூஜையாம். பெரும்பள்ளத்துல நடத்த போறாளாம். எல்லாருமே போகலாம். அம்மா, லக்ஷ்மிகாந்தா வருவான்ல? என்ன இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா வருவான். அவன் எப்படி வராம? பெரியவாளுடைய இருக்கிறவனாச்சே. என்ன பண்றது? உங்க பெரியமாக்கு தான் ரொம்ப வருத்தம். ஒரே புள்ள அதுக்கே வராம அங்கேயே இருக்கானேன்னு. சரி, நீ போய் தூங்கு. லக்ஷ்மிகாந்த கொடுத்து வச்சவன். ஒருவேளை அந்த சாமிநாதன் தான். பெரிவா சரணம். அனுஷத்தில் பெரிவா ஜனனம், சுவாமிநாதன்கிற நாமகரணம், பள்ளிக்கூடம், அப்பா அம்மா, கூட பிறந்தவா, அம்மா கிட்ட உள்ள பாசம், காஞ்சி மடத்தின் சிறப்பு, இதெல்லாத்தையும் இப்ப பார்த்திருக்கோம். காஞ்சி மடத்துக்கும் சுவாமிநாதனுக்கும் உள்ள சம்பந்தம், மடத்தின் மீது அவருக்குள்ள ஈர்ப்பு போன்ற இதுவரை எவரும் சொல்லாத பல சம்பவங்களை அடுத்தடுத்து பார்க்க போறோம். பேங்க் டீடைல்ஸ் இருக்கு. உங்களால முடிஞ்ச தர்மத்தை காணிக்கையா பெரியவா சரணம்.